என் அன்பான என் உயிர் சொந்தங்களே, நீங்க அதிகமாக உணர்ச்சி வசப்படுறது எதனால தெரியுமா? நீங்க அதிகமா கோவப்படுறது எதனால தெரியுமா? நீங்க அதிகமா காம வசப்படுறது எதால தெரியுமா? உங்க எண்ணங்களாலதான். நீங்க விழிப்புணர்வை தொலைச்சிட்டீங்க. உங்களுக்குள் கவனிக்கும் தன்மை இல்ல. அதனாலதான் கோபம் வருது, காமம் வருது, இச்சை வருது, மன உளைச்சல் வருது, மன பிதட்டல் வருது. விழிப்புணர்வு இல்ல. நீங்க என்னன்னா ஒரு எண்ணம் எழுது, அந்த எண்ணத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க. அந்த எண்ணத்தை புடிச்சு வச்சுக்கிறீங்க. இது இப்படி இருக்குமோ, இல்ல அப்படி இருக்குமோ, இல்ல அப்படி இருக்குமோ, அப்படி இப்படி உங்களுக்கு ஓடினே இருக்கு. இமேஜினேஷன் ஓடினே இருக்கு, கற்பனை ஓடினே இருக்கு. அப்ப கொஞ்ச நேரம் விழிப்புணர்வா இருந்து எண்ணங்கள்லாம் ஓடுது அமைதியா. எண்ணங்கள் ஒரு பக்கம் ஓடட்டும். எல்லா எண்ணங்களுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லைல்ல. எல்லா எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான எண்ணங்கள் உங்களுக்குள்ள உற்பத்தி ஆகுது, எழுது. அப்ப எல்லா எண்ணங்களுக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா உடம்பு கலகலத்து போயிடும், உடம்பு தள்ளாடி போயிடும், மனசு கெட்டு போயிடும். அப்ப எண்ணங்கள் வருதா, ஒரு சாட்சியா இருந்து பாருங்க. எந்த எண்ணம் வேணுமோ அந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது தப்பே கிடையாது. தேவையில்லாத எண்ணங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுத்தா நமக்கு மன உளைச்சல் வரும். நாம நிம்மதியை இழப்போம், அமைதியை இழப்போம், அதிக கோபம் வரும், அதிகம் இச்சை வரும், அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். ஏன்னா தேவையில்லாத எண்ணங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே. இப்ப உங்களோட தெரிஞ்ச நபர் மேல உங்களுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம்தான், அது எண்ணம் தான் எழுது. சந்தேகமான எண்ணம் தான் எழுது. நல்லா கவனிக்கணும், நல்ல விழிப்புணர்வோட கவனிக்கணும். ஆனா அவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணல, உங்களை நாசமா போகணும்னு நினைக்கல, உங்களுக்கு துரோகம் பண்ணல. ஆனா உங்களுக்கு சந்தேகம் வருது. இது உடனே இந்த எண்ணம் எழுந்த உடனே போட்டு தையா தக்கான்னு குதிச்சுன்னா என்ன ஆகுறது? இல்ல, அந்த எண்ணம் வருது, நம்ம நிதானமா அதை கவனிச்சு இல்ல நிதானமா நம்ம அது என்னன்னு பார்ப்போம். அப்படி பாக்குறது அழகா, இல்ல உடனே அந்த சந்தேகமான எண்ணம் எழுந்த உடனே தையா தக்கான்னு குதிக்கிறது அழகா? அப்படி நீங்க குதிச்சீங்கன்னா மனித தன்மையை இழந்துருவீங்க, உங்க தரத்தை குறைச்சிப்பீங்க. அப்படி இருக்கவே கூடாது. உடனே உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு எண்ணம் எழுதா, அதை கவனிக்கணும், விழிப்போட பார்க்கணும். இது நமக்கு தேவையா, இது நமக்கு முக்கியமா? விழிப்புணர்வோடு இருந்தால், கவனமாக இருந்தால், நம் எண்ணங்களிடம் இருந்து, நம் சிந்தனைகளிடம் இருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். விழிப்புணர்வோடு இருந்தா, கவனமா இருந்தா மன உளைச்சல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், மன பிதட்டல்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், உங்க மோசமான எண்ணங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், உங்க தீய குணங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம், தப்பான சிந்தனைகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம். விழிப்புணர்வோடு இருந்தா, கவனமா இருந்தா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா உள்வாங்கிக்கணும். ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான பிராக்டிஸ், பயிற்சி.